ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சாஃப்ட் ஃப்ளஃபியான டோனட் ரெசிபி வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். பவுலில் அரை கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் சேர்க்குறேன். இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது ஒரு முட்டை எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த முட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 கப்பு அளவுக்கு மைதா மாவு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் சேர்க்குறேன். இது நீங்கள் மெஷரிங் கப்பில் அளந்தால் 2 கப்பு வரும். கிராம் கணக்கில் 300 கிராம் வரும் இந்த மாவு. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருந்த அளவு பால் திக்னஸ்ஸு மாவோட அளவு எல்லாம் சேர்ந்து கரெக்டான டோ கன்சிஸ்டன்சி வரும் இந்த மாதிரி. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாம் ஒன்றா கலந்து வர்ற அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு டோ கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த மாவை ஒரு கட்டிங் போர்டுக்கு மாற்றிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிசையக்குள்ள டோனட் நல்லா ஃப்ளஃபியாகவும் சாஃப்டாகவும் கிடைக்கும். 5 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் பிசைஞ்சு விடுங்க. இப்போ நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷம் நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை பவுலில் ஷிஃப்ட் பண்ணி வச்சிடுறேன். அடியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம பிசைஞ்ச மாவை சேர்த்துட்டு அது மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு கவர் போட்டுட்டு மூடி வச்சிடுறேன். இது 2 மணி நேரத்துக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் நல்லா பூத்து வந்திருக்கு. இப்போ இந்த மேல் கவரை ரிமூவ் பண்ணிடுறேன். மாவு பாருங்கள் குத்துனா உள்ளே ஏர் இருக்கிறது எல்லாம் வெளியே வந்துடும். மாவு அமுங்கிடும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஒரு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. அதுக்கப்புறம் இதை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். மாவை தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டுட்டு இதை ஈக்குவல் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் ஒரு 8 பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் மாவை. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த மாவை கையால் இந்த மாதிரி லைட்டாக ரோல் பண்ணி விட்டு பபிள்ஸ் மாதிரி மேக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் உங்களுக்கு அழகாக கிடைக்கும். ஏன்னா நான் இன்றைக்கி டோனட் கட்டர் எதுவுமே யூஸ் பண்ணலை. அப்படியே நார்மலாக மாவை பிசைஞ்சிட்டு நார்மல் வீட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட் வச்சு டோனட் ஷேப்பில் மேக் பண்ண போகிறேன். அதனால் இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி அழகாக மேக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா மாவையும். இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்த எல்லா மாவையும் அழகாக ரோல் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக ஒரு ரோலை எடுத்து வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. சர்க்கிளாக பர்ஃபெக்ட் சர்க்கிளில் வர மாதிரி தட்டி விட்டுட்டு இதில் சென்டரில் குழி போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கிறேன். மூடி வச்சு இந்த மாதிரி குழி மேக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கட் பண்ணி எடுத்த டோனட்டை ஒரு பட்டர் ஷீட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா மாவையும் எல்லா உருண்டையும் இந்த மாதிரி தட்டிட்டு டோனட் ஷேப்புக்கு மேக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட டோனட் கட்டர் இருந்ததுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டோனட் கட்டர் இல்லாதவங்க இந்த மாதிரி மூடி அல்லது குக்கீஸ் கட்டர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஹோல் மேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை ஒரு டவல் போட்டு கவர் பண்ணி 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். இதில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். ஜாஸ்தி சூடாகக்கூடாது.
லைட்டாக சூடானால் போதும். ஓரளவுக்கு சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சிடுங்க அடுப்பை. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டோனட்டை எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். ஆல்ரெடி டோனட் 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணதுனால பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு மேலே. இந்த மாதிரி இருக்கணும். இதை பொறுமையாக 1 by 1 எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஹீட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். நார்மல் ஹீட் இருந்தால் போதும். அப்போ தான் வந்து 2 பக்கமும் ஈக்குவலாக நல்லா ஃப்ரை ஆகி வரும். ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சிங்கன்னா கருகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. பாருங்கள் 2 பக்கமும் நல்லா கோல்டு கலரில் ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ டோனட்டை வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. கோல்டு கலரில் ஃப்ளஃபியாக சர்க்கிளாக பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்குது. நம்ம இதுக்காக டோனட் கட்டர் எதுவுமே யூஸ் பண்ணலை. நார்மல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு அப்படியே அழகாக சர்க்கிள் மேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இதே மாதிரி எல்லா டோனட்டையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம உள்ளே கட் பண்ணப்போ ஒரு சின்ன சின்ன பீசஸ் வந்தது இல்லையா, அந்த மூடி வச்சு கட் பண்ணப்போ அந்த பீசஸையும் வேஸ்ட் பண்ண வேணாம். இதுவும் பாருங்களேன் பட்டன் ஷேப்பில் க்யூட்டாக அழகாக இருக்குது. இதையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துருங்க. குட்டி குட்டி டோனட் ஷேப்பில் பசங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாவையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாருங்கள் நான் குட்டி குட்டியாக இன்சைட்லேருந்து கட் பண்ணி எடுத்தப்போ வந்த இது எல்லாமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இது குட்டி குட்டியாக சர்க்கிளாக ஒரு பால் ஷேப்பில் அழகாக இருக்குது. இதுவும் எண்ணெயில் பொரிக்கக்குள்ளே ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணெயோட ஹீட் வந்து அதிகம் இருக்கக்கூடாது டோனட் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அப்போ தான் உள்பக்கமும் வெளிப்பக்கமும் பர்ஃபெக்டாக வெந்து வரும். இப்போ இந்த பட்டன் ஷேப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா, இதையும் ஃப்ரை ஆகிடுச்சு. எண்ணெயிலேருந்து எடுத்துட்டேன். பாருங்களேன் இதுவும் க்யூட்டாக அழகாக இருக்குது குட்டி குட்டியாக. இப்போ நம்ம எல்லா டோனட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த டோனட்டுக்கு நான் மேலே கோட்டிங் கொடுக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் சாக்லேட் கோட்டிங், சுகர் கோட்டிங் எது வேணால் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி சுகர் கோட்டிங் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு சுகரில் வந்து டோனட்டை வந்து எல்லா பக்கமும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா டோனட்டையும் சுகரில் டிப் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். அந்த பட்டன் ஷேப் மேக் பண்ணோம் இல்லையா, அதையும் இந்த மாதிரி சுகரில் டிப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட சாக்லேட் இருந்தால் சாக்லேட்லேயும் மெல்ட் பண்ணிவிட்டு டிப் பண்ணி எடுத்து வைக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஃப்ளஃபியான டோனட் வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.